வணக்கம் நேயர்களே. நம் அன்றாட வாழ்க்கை போராட்டங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து பிறகு அடுத்த நாள் போராட்டங்களை சந்திக்க நம்மை தயார்படுத்துவது நல்ல உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் பெரும்பாலானோர் அவதிப்படுவதுடன் பலவிதமான நோய்களை சந்திக்க நேரிடும் அபாயமும் உள்ளது. உங்கள் அனைவருக்கும் நல் உறக்கத்துடன் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிகாட்ட வருகிறது இன்றைய நலம் நலமறை நிகழ்ச்சி. இப்போ ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தூக்கம் வராம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நேர்களுக்காக தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுங்க. பசியோட சேர்த்து மனுஷனோட எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவை. தூக்கம் அது இயற்கையாகவே வருது அப்படின்றதுனால நமக்கு சில நேரங்களில் அதோட முக்கியத்துவம் தெரியாம இருக்கலாம். ஆனா தூக்கம் நம்முடைய வாழ்நாளில் 25% நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு இயக்கத்தக்க ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும். அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. ஒரு மனிதன் தூங்குகின்ற நேரத்தில் அவனுடைய உடலில் அந்த நாள் முழுவதும் சந்தித்த பல்வேறு இடையூறுகள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சீர் செய்வதற்கான ஒரு நேரமாக அந்த தூக்க நேரத்தை உடலில் எடுத்துக்கொள்கின்றது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு இருக்கு. கோட்பாடுகள் எப்படி இருந்தாலும் மனிதனுடைய உடல் மற்றும் உள்ள நலத்திற்கு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. இந்த காலகட்டத்துல பார்த்தா நிறைய பேர்
தூக்கம் வராம தான் அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர்னு கூட சொல்றாங்க. இந்த டிஸார்டர்ஸ் வந்து எதனால வருது, அது தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். தூக்கம் தொடர்பான கோளாறுகள் அப்படின்னு பார்க்கிறப்ப ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு, போதுமான அளவு தூக்கம் இன்மை ஒரு கோளாறு. இன்னொன்னு, தேவைக்கு அதிகமாக தூக்கம் இல்லாம இருக்கு. ஒண்ணு உடல் ரீதியான காரணம், உடல்ல இருக்க திரவியம், ரத்தம், அதனோட காரணமா இருக்கலாம். ரெண்டாவது மனசு ரீதியான காரணம் இருக்கலாம். மூணாவது வந்து சூழல், சுற்றுப்புற சூழல். ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா இந்த மூணு வகையில பார்க்கலாம். முக்கியமா வயதும் மற்றும் பருவநிலை, வளர்ச்சி, இவை இரண்டையும் பொறுத்து தூக்க நிலையில வேறுபாடுகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரத்துக்கு 16 மணி நேரம் தூங்கணும். தூங்கினாதான் அது ஹெல்த்தியான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2வது மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அது படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். 2 வயது வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் தூங்குறது சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வயதிலிருந்து 5 வயது வரை 10 மணி நேரமாவது குழந்தை தூங்கணும். பரபரப்பா விளையாண்டுட்டு இருப்பாங்க எல்லாருக்கும், இருந்தாலும் ஒரு 10 மணி நேரமாவது அவங்க தூங்கினா அவங்களுடைய வளர்ச்சிக்கு நலமானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்தின் அளவு குறைஞ்சிட்டே வந்துடும். முக்கியமா நம்முடைய வளர் இளம் பருவம், அடோலசன்ட் ஏஜுக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா அந்த 8 மணி நேரம், 7.5 மணி நேரம் அந்த மாதிரி குறைய வரும். அதுக்கப்புறம் ஓரளவு நிலை பெற்றுடும். 18 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டான தூக்கமா இருக்கும். 40 வயசுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் இந்த தூக்க அளவுல. ஃபார் எக்ஸாம்பிள் நார்கோலெப்சி இருக்கு. நார்கோலெப்சி எப்படின்னா திடீர்னு அவங்க செயலிழந்து போய் அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்க. இல்ல தூக்கம், அதாவது நமக்கு தூக்கம் வர்றதுனால நமக்கு ஒரு அறிகுறி தெரியும். கொஞ்சம் அப்படி கொட்டாய் வரும், கொஞ்ச நேரம் சோம்பலா இருக்கும், நம்மளும் அவாய்ட் பண்ணுவோம். அப்படின்னு அப்படியே தொடர்ந்து போட்ட மாதிரி அப்படியே தூக்கம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து சில டைம்ல என்ன ஆகணும், தூங்கி எழுந்திரிக்கும் போது எல்லாம் அப்படியே சேர்ந்துருக்கும். அவங்களால வந்து ஒரு பேராலிசிஸ் ஆன மாதிரி இருக்கும். சில டைம் நம்ம கண்ணங்கள கூட அப்படி தெரியும். அதாவது நம்ம ஓட ட்ரை பண்றோம், ஓடவே முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து REM ஸ்லீப்ல வர ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தொடர்ந்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு தூக்க கோளாறு வருதுன்னா தான் நம்ம அதை பத்தி சிந்திக்கணும். அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். சில டைம்ல நம்ம ஒரு
சார், நீங்க சொல்லும் பொழுது தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம்னு சொன்னீங்க. நிறைய பேர் தூக்கம் இல்லாம அவதிப்படுற சமயத்துல உங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? தூக்கம் போதுமான அளவுக்கு சரியான தரத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக அந்த நபரை தொடர்ச்சியாக பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்லீப்பிங் டிஸார்டர் போது ஒன்று டிஸ்சோம்னியான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாராசோம்னியா. ஸோ டிஸ்சோம்னியான்றது எப்படின்னா தூக்கத்தோட அளவோ தரம் திருப்தி எவ்வளவு தூங்குனா தூங்கி எழுந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா, நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு எழுந்துச்சுன்னா, இரவுல மட்டும் தூக்கம் வரணும், பகல்ல ஒரு தூக்க கலக்கமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் டிஸ்சோம்னியா. அதாவது டிஸ்னா அதுல ஏதோ குறைபாடு இருக்கு. பாராசோம்னியா அப்படின்னா அது ரெண்டாவது வகை. அதுல எப்படின்னா தூக்கம் ஒரு பக்கம் எப்படியோ இருக்கு போகுதுனாலும் அந்த தூக்கத்தோட பாரானா பக்கத்துல அதோட சேர்ந்து, ஸோ அந்த தூக்கத்தோட சேர்ந்து வேற சில வித்தியாசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். தூக்கத்துல நடக்கலாம், தூக்கத்துல பேசலாம். முக்கியமா தூக்க நேரத்துல அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து மறுநாள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பதட்ட நிறைந்ததாகவோ முழுமையான மனதை ஒருமுகப்படுத்த முடியாத ஒரு நிலையாகவோ இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய சமூக உறவுகள்ல கூட தூக்கம் சரியான நிலையில இல்லை, மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவது, தேவைக்கு அதிகமாக கோபப்படுறது, ஒரு குறிப்பிட்ட செயலை சரியான சீரான வகையில சிந்திச்சு முடிவெடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சிந்திக்கின்ற ஆற்றல் ரொம்பவே குறைந்து போகின்றது பார்க்கின்றோம். ஸோ தூக்கத்தோட ஒரு முக்கியமான என்னன்னா நம்ம நல்லா தூங்கணும்னாலே நம்மளோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். கேன்சர் உட்பட வேற எல்லா நோய்களும், மனநோயா இருக்கட்டும், உடல் நோயா இருக்கட்டும், வீக்னஸ், மெமரி, ஞாபக சக்தி நல்லா நம்ம தெளிவா இருக்கிறது, ஒரு தீர்மானமா இருக்கிறது, இது எல்லாமே நல்லா தூங்கினா விஞ்ஞானபூர்வமா ஆராய்ச்சி பூர்வமா அப்படியே துல்லியமா எடுத்து கணக்கு போட்டு பார்த்தார். அதுக்கும் மேல படிக்கிற குழந்தைங்க சில பேர் என்ன மாதிரி நினைப்புல இருப்பாங்கன்னா, நம்ம தூக்கம் நமக்கு நேரம் நஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு சரியான தூக்கத்தை கொடுக்காம அவங்க படிப்புலே நிறைய நான் படிச்சேன்னா எனக்கு நிறைய நினைவாற்றல் இருக்கும், நிறைய விஷயங்கள் என்னால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப தவறு
அந்த மாதிரி தூக்கத்தை எடுத்து படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு போதுமான நினைவாற்றலும் எல்லாம் போயின்றது. மறுநாள் அவங்களால முழுமையான அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயம் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. எதுவுமே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட பழக்கமும் நம்மளோட சூழல். ஆழ்ந்த உறக்கம், அதாவது நல்ல உறக்கமும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு உங்களோட அட்வைஸ். ஆழ்ந்த உறக்கம் என்பது எல்லாருடைய ஏக்கம் கூட. பரபரப்பான உலகத்தில் நாம் இருந்தால் கூட ரொம்ப தாமதமாக வந்து சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கூட நம்ம ஒரு சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு தூக்கத்திற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்க முடியும். முதல்ல தூக்கத்திற்கான சூழ்நிலை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நம்ம சிந்திப்போம். தூக்கத்துக்கான சூழ்நிலை உடல் சார்ந்ததாக, அதாவது அக சூழ்நிலை புற சூழ்நிலை ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. புற சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பிரைட்டா லைட் போட்டுட்டு தூங்க முடியாது. ரொம்ப சத்தம் இருக்கிற நிலைமையில தூங்க முடியாது. ஒரு பக்கம் டிவி அலறிக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு ஒலி தூண்டுதல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் தூங்க முடியாது. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதை தவிர்த்துட்டு நல்ல ஒரு புற சூழ்நிலையை உருவாக்குறது மிக நல்லது. அதுல இருக்கிற ஒரு நிசப்தமா இருக்கணும், வெளிச்சம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ திரவியம் சுரக்கிறதே பார்த்தீங்கன்னா இரவுலதான் அது சுரக்கிறதுக்காகும். அந்த தூக்க சம்பந்தப்பட்ட மெலட்டோனின் அப்படின்ற இது இன்னைக்கு வந்து இந்த மெலட்டோனின் யூஸ் பண்ணி தான் ஷிஃப்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து செயற்கையா வந்து நம்ம மாத்தலாம். இப்போ இயற்கையா வந்து நமக்கு ராத்திரி இருட்டாகாத அது சுரக்கும். ஆனா இப்போதான் பகல் மாதிரி வெளிச்சம் ராத்திரியில இருக்கு, பகல் மாதிரி நம்ம வேலை செய்யணுமா இருக்கு. அப்ப பகல்ல தான், அதாவது உண்மையான பகல்ல, இயற்கையான பகல்ல நம்ம வந்து தூங்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம அதுக்கு வந்து மாத்தி செயற்கையா எல்லாத்தையும் அமைக்கணும். சில பேர் தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. அதாவது நைட்டு சாப்பாடு தான் உடல்ல ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. நான் வெஜிடேரியன் அது இதெல்லாம் அது எல்லாத்தையும் அந்த மாதிரியான ஒரு தப்பு அபிப்பிராயங்களை தவிர்த்துட்டு எளிதில் செரிக்கக்கூடிய மிதமான அளவு உடைய நம்ம உணவு உட்கொள்ளுதல் நல்லது. அதாவது தூக்கத்தை தூண்டக்கூடிய பால் அல்லது பழங்கள் இதெல்லாத்தையும் உட்கொள்ளுதல் மிக மிக நல்லது. இப்படிப்பட்ட அக சூழ்நிலையை உருவாக்கும். அக சூழ்நிலையில் இன்னொரு மிக மிக முக்கியமானது உடல் சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். உளம் சார்ந்த விஷயங்கள். நாம் தூங்க போகும்போது
அளவுக்கு நம்முடைய மனம் பதட்டம் இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பதட்டம் அப்படிங்கிறது இப்போ நம்முடைய நாளில் நாம் சந்திக்கக்கூடிய பல நிகழ்வுகள் மனிதர்களிலிருந்து நமக்கு கொத்திக்கிற ஒரு விஷயம். அது நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அதை கரெக்டான ஒரு வேலை செட்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ், தூக்கமின்மையால் ஏற்படும் பலவித வியாதிகளை கேட்டால் நமக்கு அதிர்ச்சியாக உள்ளது. இதிலிருந்து முற்றிலும் விடுபட நிபுணர்களின்